திடீர் மழையால் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த 12,000 நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் கொள்முதலுக்காக அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வந்து வைத்திருந்த 12,000 நெல் மூட்டைகள் நனைந்து வீணாகின. நெல் மூட்டைகளை மூடுவதற்கு தார்பாய் கேட்டும் அதிகாரிகள் தர மறுத்ததாக புகார் கூறிய விவசாயிகள், வியாபாரிகளுக்கு மட்டுமே குடோன்களில் மூட்டைகளை வைக்க இடம் கொடுப்பதாகவும், இதனால் ஏற்பட்ட நஷ்டத்தால் தாங்கள் சாவதை தவிர வேறு வழி இல்லை எனவும் வேதனை தெரிவித்தனர். விவசாய நெல் அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நைட்டு 2 மணிக்கு எடுத்துட்டு வந்த நெல் குடோன் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே உள்ள நெல் குடோனில் அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வியாபார நெல் 26 வியாபாரியுடைய நெல் பார்த்தீங்கன்னா உள்ள குடோனில் இருக்குது. 5 குடோன்லேயும் வியாபார நெல் தான் இருக்குது. நாங்கள் அப்போ எங்கே எடுக்க முடியும்? தரையில் தான் எடுக்க முடியும். இப்போ களத்தில் அடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை ஃபுல்லாகவே நனையும் போது போயிட்டு அங்கே உள்ள ஆஃபீஸில் போயிட்டு தார்பாய் கொடுங்க சேஃப்டிக்குன்னு கேட்டால் தார்பாயும் எதுவும் கொடுக்க முடியாதுப்பா, நீங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு 250 டோக்கன் தான் தரேன்றாங்க. 250 டோக்கன் வச்சுட்டு இப்போ மழையில் நனைஞ்ச நெல்லை நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா நேற்று ஒரு நெல் விலை போயிருக்கு. இப்போ இன்றைக்கி அந்த நெல் பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சதுக்கப்புறம் 1,200 ரூபாய்க்கு எடுப்பாங்க. ஒரு மூட்டைக்கு 800 ரூபா, கிட்டத்தட்ட 50 மூட்டை கையிட்டு 40,000 ரூபா நஷ்டம். இப்போ அந்த நஷ்டஈடு யார் தர போகிறாங்க? இப்போ இந்த செஞ்சு கமிட்டி தருமா இல்லை முதலமைச்சர் தருவா? யார் தருவா? ஒரு யூரியா மூட்டை பார்த்தீங்கன்னா 450 ரூபா 500 ரூபா விற்கிது. அப்போ மொத்தம் கணக்கு பண்ணி பாருங்கள். விவசாயி 40 மூட்டை விலை வைக்கிறதுக்கு அவன் 40,000 ரூபா செலவு பண்ணுறான். இப்போ இதுமாரி குறைச்சானா அவன் நஷ்டத்தில் போய் சாவத்தான் போன வச்சு வேறு வழி கிடையாது. அதனால் தயவுசெய்து பார்த்தீங்கன்னா போர்க்கால அடிப்படையில் இதுக்கு தீவிரமாக வியாபாரி நெல்லை வெளியே எடுத்துட்டு வரக்கூடிய நெல்லை பார்த்தீங்கன்னா உள்ள அடுக்கணும்னு சொல்லிட்டு மிக தாழ்மையுடன் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரிகள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததாலும், மழைநீர் வெளியேறும் வழிகள் முறையாக பராமரிக்கப்படாததாலும் வீணான நெல் மூட்டைகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்குமா? விவசாயிகளின் நஷ்டத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என பொறுத்திருந்து பார்ப்போம்.